1986 ஆண்டு ஆகஸ்ட் 21ஆம் தேதி கேமரூன் நாட்டோட வடமேற்கு பகுதியில் இருக்கிற லேக் நியூஸ் அப்படின்ற ஏரியை பற்றி தான் நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அப்படி என்ன நடந்துச்சு அவங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அந்த லேக் நியூஸ் அப்படின்ற ஏரியை சுற்றி மக்கள்லாம் எப்பயும் போல நம்மளுடைய வழக்கமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அது ஒரு அமைதியான ஏரி தான். பட் ஆனால் அந்த ஏரியோட அடியில் பல வருஷமா ஒரு ஆபத்தான விஷயம் நடந்து கொண்டிருந்தது. லேக் நியூஸ் ஏரி ஒரு பழைய எரிமலை பள்ளத்திலிருந்து உருவான ஒரு ஆழமான ஏரிங்க. அதோட அடிப்பகுதியிலிருந்து பூமியின் ஆழத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடு தொடர்ந்து வெளியே வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த வாயு ஏரியின் ஆழமான தண்ணீர்ல கரைஞ்சு சேமிக்கப்பட்டுட்டே இருந்துச்சு போல. மேலே இருக்கிற தண்ணீரை பார்த்தா இதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா அந்த CO2 கண்ணுக்கு தெரியாதுல்ல. பல ஆண்டுகளாக இந்த CO2 ஏரியின் ஆழத்துல சேர்ந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ஆழமான தண்ணீர்ல அதிக அழுத்தம் இருந்ததால CO2 அதிக அளவுல தண்ணீருக்குள்ள கரைந்த நிலையிலே இருந்துச்சு. இதை ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்குல்ல, அதோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பாட்டிலுக்குள்ள அழுத்தம் இருக்கும்போது CO2 தண்ணீர்ல என்ன ஆகும், கரைஞ்சிருக்கும். அந்த பாட்டில ஓப்பன் பண்ண உடனே CO2 அதாவது குமிழிகளாக நோயா வெளியில வந்துடும் பாத்தீங்களா. அதே மாதிரிதான் லேக் நோய்ஸ்லயும் நடந்துச்சு. ஏரியின் ஆழத்துல இருந்த தண்ணீர் திடீரென மேலே வர தொடங்கியது. இந்த நிகழ்வுக்கான சரியான ட்ரிகர் இன்று வரை உறுதியாக நிரூபிக்கப்படவில்லை. ஆனால் ஆழமான தண்ணீரில் ஏற்பட்ட ஒரு டிஸ்டர்பன்ஸ் அல்லது ஓவர் டர்ன் காரணமாக CO2 நிறைந்த தண்ணீர் மேலே வந்திருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் விளக்குகின்றனர். ஆழமான தண்ணீர் மேலே வந்ததும் அதன் மீது இருந்த அழுத்தம் குறைந்தது. அழுத்தம் குறைந்ததும் தண்ணீரில் கரைந்திருந்த CO2 வாயுவாக வெளியேற தொடங்கியது. அதாவது இந்த CO2 வெளியேறதுனால தண்ணீர் இன்னும் மேலே வர தொடங்கிடுச்சுங்க. அதனால இன்னும் அதிகமான CO2 வெளியே வந்துகிட்டே இருந்துச்சு. இப்படி ஒரு செயின் ரியாக்ஷன் போல இந்த நிகழ்வு வேகமா பெருசாயிடுச்சு. இறுதியில ஏரியிலிருந்து மிகப்பெரிய அளவுல CO2 ஒரே நேரத்தில் வெளியே வந்ததால இந்த வகையான நிகழ்வு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா லிம்னிக் எரப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சாதாரண எரிமலை வெடிப்பு கிடையாது. ஏரியின் தண்ணீருக்குள் சேமிக்கப்பட்டிருந்த வாயு திடீரென வெளியேறிய நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நடந்ததுதான் மிகவும் ஆபத்தானது. இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவுல வெளியேறி ஏரியை சுற்றி இருந்த பகுதிகள் ஃபுல்லா பரவிடுச்சு. கார்பன் டை ஆக்சைடு காத்தை விட அடர்த்தியானது. அதனால அதிக செறிவில் இருந்த அந்த கார்பன் டை ஆக்சைடு தாழ்வான பகுதி பள்ளத்தாக்கு நோக்கி நகர்ந்து போயிட்டே இருந்துச்சு. அந்த காத்தை சுவாசிச்சாங்கல்ல, போதுமான ஆக்சிஜன் அவங்களுக்கு கிடைக்காதனால பலர் என்ன நடக்குதுன்னே தெரியறதுக்குள்ளேயே மயங்கி விழுந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில அந்த பகுதி மிகப்பெரிய பேரழிவுக்கு உள்ளாயிருச்சு. சுமார் ஒரு 1700க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்துட்டாங்க. அப்புறம் ஒரு 3500 கால்நடைகளுக்கும் மேல விழுந்துச்சு. வீடுகள் பெரும்பாலும் அடியில. பெரிய தீ விபத்து எதுவும் இல்ல, சுனாமி இல்ல. ஆனா ஏரியிலிருந்து வெளியேறிய கண்ணுக்கு தெரியாத CO2 அந்த கார்பன் டை ஆக்சைடு ஆயிரக்கணக்கான உயிர்களை பறிச்சிருச்சு. இந்த சம்பவத்துக்கு பிறகு விஞ்ஞானிகள் அந்த லேக் நியூஸை விரிவா ஆய்வு செஞ்சாங்க. ஏரியின் தண்ணீர் மற்றும் வாயுவை பரிசோதித்த போது அதிக அளவு CO2 இருக்கிறது கண்டுபிடிச்சாங்க. இதன் மூலம் ஏரியின் ஆழத்தில் நீண்ட காலமா CO2 சேமிக்கப்பட்டு வந்ததும் அது திடீரென வெளியேறியதே பேரழிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுங்க. இது அந்த பகுதியில் நடந்த முதல் சம்பவம் இல்ல. 1984ஆம் ஆண்டு கேமரூனில் உள்ள மற்றொரு லேக் மூனம் என்ற மற்றொரு ஏரியிலும் இதே போன்ற CO2 வெளியேற்றம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்துல 30க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்காங்க. லேக் நியூஸ் பேரழிவுக்கு பிறகு ஏரியில மீண்டும் ஆபத்தான அளவு CO2 சேராமல் இருக்கிறதுக்காக ஒரு தீர்வு உருவாக்கப்பட்டுச்சு. அது என்னன்னா டீகாசிங் பைப்ஸ் எனப்படும் குழாய்கள் ஏரியின் ஆழத்திலிருந்து CO2 நிறைந்த தண்ணீரை மேலே கொண்டு வருகின்றன. அதன் மூலம் CO2 கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் வெளியேற்றப்படுகிறது. இதன் நோக்கம் ஏரியின் ஆழத்தில் மீண்டும் அதிக அளவு CO2 சேர்வதை தடுப்பது. லேக் நியூஸ் சம்பவம் நமக்கு சொல்ற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இயற்கை பேரழிவு எப்பயுமே சத்தத்தோட தீயோட இல்ல பெரிய அழிவோட தான் வரணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. சில நேரத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு வாயு போதும் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்த முடியும் அப்படின்றதுக்கு இந்த 1986ஆம் ஆண்டு லேக் நியூஸில் நடந்த பேரழிவு மிகப்பெரிய தெளிவான உதாரணம். இது போன்ற உண்மை சம்பவங்களை தெரிந்து கொள்ள எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க. தேங்க்யூ.